சோதர ஆண்டவரே, சோதர கர்த்தாவே, பிதாகுமார பரிசுத்தாவியானவரே, ஏசப்பா ஆண்டவரே, நீரே உலகத்தை மெய்யான தேவனான ஏசப்பா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனான ஏசப்பா, உங்கள் மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே, இப்பொழுது தியானிப்பதற்கு ஆண்டவரே ஆவியான உதவி செய்வாராக ஆண்டவரே ஏசப்பா. நாம் இப்பொழுது ஒரு ஆண்டவருடைய வருகை குறித்தும் ஆண்டவர் நாவின் அதிகாரத்தை பற்றி சொல்லியிருப்பதை குறித்தும் சாட்சியை குறித்தும் நாம் இப்பொழுது தியானிக்க விரும்புகிறேன். ஆண்டவரை பற்றி ஒரு புறஜாதி மனிதன், விவேகானந்தரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். நம்ம இப்போ குமரி முனையில் விவேகானந்தர் மண்டபம் இருக்கிறது. அவர் எப்படி வாழ்ந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், நான் இயேசு கிறிஸ்து பிறந்த எருசலேமில் நான் பிறந்திருந்தால் அவரின் கால்களை என் இதயத்தின் இரத்தத்தால் கழுவி இருப்பேன் என்று. இப்படி ஒரு மனிதர் சாட்சி கொடுத்திருக்கிறார் நம்ம ஆண்டவரை பற்றி. அதே போல் ஒரு நிருபர் ஏஆர் ரகுமான் அவர்களை ஒரு தொகுப்பாளர் நேர்காணலில் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் வாழ்க்கையில் யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள் என்று. அதற்கு அவர் யோசித்து சொன்ன பதில், ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வருவார் என்று. ஒருவேளை அது நடந்தால் அப்பொழுது நான் இங்கே இருந்தால் அவரை சந்திக்க விரும்புகிறேன். இப்படியாக புறஜாதி மனிதர்கள் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டு அவரை பற்றிய விஷயங்களை தன் மனதளவிலிருந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நாம் ஆண்டவரை தெரிந்து கொண்டு அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் அவருடைய எல்லா அன்பை ருசித்து அவர் மூலமாக நம்ம அடைந்த நன்மைகள் கூடான கூடியிருக்கும். இருந்தாலும் நாம் அவரை பற்றி சொல்ல மறுக்கிறோம், சொல்ல விரும்புவதில்லை. அவரை பற்றி சொல்வதற்கு நாம் தயக்கம் காட்டுகிறோம். நம்மிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஒரு இலவசமாக எல்லா விடுதலையும் எல்லாவற்றையும் அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ ஒரு பொதுவாக சொல்லப்போனால் புறஜாதியில் ஒரு சிறு காரியத்தை அவர்களுடைய புறஜாதியினர் வணங்கக்கூடிய நாம் நான் புறஜாதியில் இருந்தவன் தான். அப்பொழுது ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பெரிய செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஏனென்றால் அவர்கள் அந்த எண்ணெய் வாங்கணும், 3 எண்ணெய் கலந்து அங்கே விளக்கு ஏற்ற வேண்டும். இங்கே அவருக்கு அந்த பல வகையான பொருட்களை சொல்லுவார்கள். இந்த பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டும். அவர்களுக்கு ஒவ்வொரு மூலையில் நிற்க வேண்டும். அவர்கள் அதுக்கு பலவிதமான வழிகள் உண்டு. இந்த இடத்தில் காசு கொடுத்தால் அந்த இடத்தில் கிட்டே பார்ப்பதற்கு அதற்கு அதிகமான பணம் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் கம்மியான பணம் நாம் காசு கொடுக்க வேண்டும். நம் முகத்தில் எறிவது போல செய்வார்கள். இப்படியெல்லாம் நாம் பலவித துன்பங்களை அனுபவித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் ஒரு காசு செலவு செய்யாமல் ஒரு இலவசமாக பெற்றுக்கொண்டு நாம் அவனியாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டிய ஆண்டவர் நம்மிடம் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. அவர் என்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அவ்வளவுதான் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம். இதை நாம் செய்ய தவறுகிறோம். இதை அதாவது நாவின் அதிகாரத்தில் தான் மரணமும் ஜீவனும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சொல்லியிருக்கப்படுது பைபிள் நீதிமொழிகள் 18:21 நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்கிறது, அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று. இதிலிருந்து எல்லா ஒரு வார்த்தையின் நம்முடைய வாயிலிருந்து எந்த வார்த்தை புறப்படுகிறதோ அதுதான் ஒரு காரிய சித்தியாக காரியமாக மாற்றப்படுகிறது. இதெல்லாம் இவற்றையெல்லாம் நாம் இப்பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுவோம். அதை நாம் நம்புவதில்லை. இஸ்ரவேலுக்கு குறிசொல்லை யாக்கோபு மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு குறிசொல்வதில்லைன்னு சொல்லுவோம். நாம் அதையெல்லாம் நாம் பொருட்படுத்துவதில்லை. ஆனால் இதில் இருக்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்றால் வார்த்தை. ஆண்டவர் எல்லாவித சுகங்களையும் நமக்கு கொடுக்கும்பொழுதும் எல்லாவற்றிற்கும் வார்த்தையை தான் அனுப்பியிருந்தார். இந்த உலகத்தை படைக்கும் வார்த்தையிலிருந்து தான் எல்லாமே புறப்படுகிறது. இதை நாம் ஆண்டவரிடத்தில் புரிந்து கொள்ள நாம் முயற்சிப்பதில்லை. புறஜாதியில் புறஜாதியில் இருப்பவர்கள் மந்திரவாதியிடம் போவோம். ஒரு மந்திரவாதி என்னிடம் சொன்ன சாட்சியை நான் உங்களிடம் சொல்லி இதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மந்திரவாதி ஒரு பெரிய அளவில் மந்திரம் செய்து நிறைய பேர்கள் கை கால் இழக்க செய்திருக்கிறேன். நிறைய பேர்கள் நான் பல கொடுமைகள் நான் நிகழ்த்தியிருக்கிறேன் என்று என்னிடம் சாட்சி சொன்னார். அவர் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே இப்போ ஊழியம் செய்கிறார். அவர் ஒரு போதகராக இப்போ மாறி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னார் என்றால், என்னிடம் வருபவர்கள் நிறைய பணம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட பணம் செலுத்த வேண்டும் சொல்வேன்.
அதாவது சூனியம் வைப்பதற்கு இதை மாதிரி ஒரு சம்பவம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இவ்வளவு ரூபாய், இதை மாதிரி அவர்களை கை கால் முடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ரூபாய், அவர் குடும்பத்தை அழிக்க வேண்டும் அதற்கு ஒரு ரூபாய், இப்படியாக பண விதங்களில் பணங்களை நான் பிரித்து ஒவ்வொன்றுக்கும் அதற்கான பொருட்கள், அதற்கு பூஜை பொருட்கள் நிறைய சொல்வார்கள். அதற்கு கோழி வாங்கி வர வேண்டும், அதற்கு பல பொருட்கள் வாங்கி வர வேண்டும், இப்படியெல்லாம் பல பொருட்கள் வாங்கி வந்து அதற்கான இவ்வளோ பணம் தொகையோ அதையும் கட்ட வேண்டும். அவர் சொன்னார், இப்படியாக நான் செய்து கொண்டு வந்தேன். இப்படி நான் செய்து கொண்டு வந்திருக்கும்பொழுது எனக்கே ஒரு சிலர் சேர்ந்து சூனியம் வைத்து விட்டார்கள். ஒரு மந்திரவாதியிடம் சூனியத்தை விட பிறகு என்னால் அது எனக்கு பல தலை சுற்றல் வந்தது. ரத்தமாக நான் கைக்கி கொண்டிருந்தேன். நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. சூனியம் வைக்க ஒரே ஒரு விஷயம்னா, சூனியம் அவர்களை வைக்கத்தான் தெரியுமே தவிர அது இருக்கக்கூடிய அந்த எந்த ஒரு சக்தியோ அந்த ஒரு இதுவோ அவர்களிடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு வழியும் அவர்களிடம் கிடையாது. சூனியம் வைத்த இவர் பல மந்திரவாதிகளிடம் போய் கேட்டிருக்கிறார். அவர்கள் எல்லாம் சொன்ன ஒரே பதில், மந்திரம் வைத்து விட்டார்கள், உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, நீ அதற்கான வேறு வழியே கிடையாது என்று சொல்லிவிட்டார். நானும் எவ்வளோ மந்திரவாதி முயற்சி பண்ணி கடைசியாக ஒரு வழியை ஒருத்தர் ஒரு மந்திரவாதி சொன்னார், இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, இயேசுவிடம் சென்றால் நீ தப்பித்துக்கொள்ள வழி இருக்குது என்று சொன்னார்கள். உடனே நான் என்ன செய்தேன், ஒரு பாஸ்டர் சென்று அவரிடம் ஜெபம் செய்து தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் 40 நாட்கள் மேலே தொடர்ந்து ஜெபம் செய்து என்னுடைய முழு விடுதலை பெற்றுக்கொண்டேன். நான் முழு விடுதலை பெற்ற பிறகு அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் என்பதை நான் அறிந்து கொண்டு அதற்காக அவருக்கே நான் என்னுடைய ஊழியங்களை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு இறங்கி இப்பொழுது நான் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன் என்று. இப்படியாக புறஜாதியிலிருந்து பாதிக்கப்பட்டு வந்தவர்கள் அவர்கள் சொல்லும் சாட்சிகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் எப்பேர் நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் மாம்சமான யாவருக்கும் நான் தேவன் சொல்லியிருக்கார். என்னால் முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று தேவன் சொல்லியிருக்கார். அவருடைய அப்படி ஒரு தேவனிடம் நாம் இருந்து கொண்டு வார்த்தையை பற்றி நான் சொல்ல வருகிறேன். வார்த்தையில் தான் எல்லாமே படைக்கப்படுது, எல்லாமே நடக்கிறது. இப்போ மந்திரவாதிகள் மட்டும் அவர்களும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் நேராக வந்து எந்த ஒரு தகவல் எதுவும் செய்வார்கள். ஒரு பூஜை அறையில் பூஜை பொருட்களை வைத்து கொண்டு சில பிசாசுகளை வர வைத்து அவற்றையெல்லாம் எலுமிச்சம்பழங்களை வைத்து அதற்கு தேவையான அந்த கோழி ரத்தத்தை அதற்கு கொடுத்து அதை வார்த்தையை சொல்லி நீ அங்கே போ என்று வார்த்தையை தான் சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த இடத்திற்கு செல், இதை செய் என்று அவர்கள் வார்த்தை மூலமாக தான் அதுக்கு கட்டளை கொடுக்கிறார்கள். இப்படியாக அவர்கள் ஒரு சாஸ்திரிலிருந்து ஒரு மந்திரம் செய்யும் ஒரு அக்கிரமக்காரர்கள் சொல்லும் வார்த்தைக்கே அது வார்த்தை தான் செயல்படுகிறது. அப்படி என்றால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவருடைய வார்த்தையை நம்ம கிரியேட் செய்வதற்கு பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை நாவின் அதிகாரத்தில் தான் மரணம் ஜீவன் இருக்கிறது என்று அவரே சொல்லியிருக்கிறார் நீதிமொழிகள். அதே போல் நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் ஒரு நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். தவறான வார்த்தைகள் வரக்கூடாது. அதன் மூலயமா தவறான கிரியைகள் துர்பாரமான வார்த்தைகள் நாம் இல்லைட்டால் துர்பாரம் நடக்கும். நல்ல வார்த்தையில் தான் கிரியை செய்யப்படுகிறது. அதுதான் சொல்லியிருக்கிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது என்று. இப்படியாக நாம் ஆண்டவரை ருசி கொண்டு எவ்வளவோ அவருடைய வார்த்தைகளை நாம் வந்து கேட்க வேண்டும். வார்த்தைகளை நாம் அதாவது பைபிள் வசனங்களை வசனங்கள் நம்முடைய நேரடியாக பேசும். அது நம்மளுடைய கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வார்த்தைகள் அதில் ஜீவன் உள்ளது. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை புறப்பட்டு நம்முடைய காரியங்களை செயல்படுத்தும். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், பைபிளிலிருந்து ஒவ்வொரு சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை காப்பாற்றும் என்று சொல்லியிருக்கிறார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் சத்தியத்தை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை நீங்கள் படிக்க வேண்டும். சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுக்கு விடுதலை நிச்சயம், உங்களுக்கு சமாதானம் நிச்சயம், உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் வரும். வார்த்தைகள் அதிலிருந்து புறப்படும். அது புறப்பட்டு அதை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது கிரியை செய்தால் நீங்கள் மாற்றங்களை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை காண்பீர்கள். இவையெல்லாம் நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் உண்மையாக ஆண்டவருடைய சரியான வார்த்தைகளை சரியான செயல்படுவதை நீங்கள் நடத்தால் பெரும் வெற்றியை பெறுவது நிச்சயம். உங்கள் நாமத்தை மைப்படுத்த வேண்டும் வாஞ்சையினால் இதை செய்கிறேன் ஆண்டவரே சப்பா. தவறு இருந்தால் என்னை மன்னிக்கும் ஆண்டவரே சப்பா. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரியும், என் முழுவலமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரியும், என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரியும். அவர் செய்த சகல உபாரமும் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா.